குறைஞ்சபட்சம் மரியாதை எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியாதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, அதிகபட்சம் அவன் வச்ச கோரிக்கை என்ன, எங்க அண்ணன்ட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சுது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதி, டேய் என்னதான்டா மைன் அவளுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 30-30,000 கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா, வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா அப்படியா நான் சொன்னா அப்படின்னு. இதுதான் சொல்றேன். ஏயா உன் மூத்தவர்னு ஒருத்தரை சொல்ற, ஒரு பொண்ணு வந்து உன் மூத்தவர்கிட்ட மாதம் 30,000 ரூபாய் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுதுன்னு உன் மூத்தவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. அது எப்படி அந்த மூத்தவர்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட வந்து எப்படி சொல்கிறாரு? இல்லை எனக்கு தெரியல, அவர் என்ன மூத்தவரா இல்லை மாமாவா? மாமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறது பார்த்தா அப்படி தான்ப்பா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. நீ சொன்ன இந்த மூத்தோர், இப்போ ரீசெண்டாக அந்த சாட்டவையன், அப்புறம் இப்போ கூட ஒரு பேர் லூயிஸ்ன்னு ஒருத்தன், இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு உனக்கு மாமா வேலை பார்க்கணும்னு